2026 யார் ஆட்சிக்கு வருவாங்க? அதுதாங்க சொல்கிறேன், டிஎம்கே தான். 2026 உங்க ஓட்டு யாருக்கு? பிஜேபி. யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு போடுவோம். என்னுடைய ஓட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அவருக்கு தான் போடுவேன். அதுக்கு தான் 21லேயும் போட்டேன். நான் ஓட்டு போடுறது யாருக்கும் சொல்ல மாட்டேன், அது என்னுடைய உரிமை. 2026 எப்படி இருக்குன்னு தெரியாது. என் ஓட்டு வந்து சொந்த விஷயம், அது வெளிப்படுத்த முடியாது. நம்மளை தெளிவாக சொல்லணும்னா மக்கள் யாருக்காக நல்லது செய்ய விரும்பலாம் அவங்கள போட வேண்டியது தான். ஓட்டுக்கு யாருக்குன்னு சொல்லலாம் முடியாது, அது சஸ்பென்ஸாக தான் வச்சுக்கணும். கண்டிப்பாக விஜய் அண்ணன் தான் இந்த வாட்டி ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வாட்டி அண்ணன் கண்டிப்பாக டாமினேட் பண்ணி தான் அவர் விஜய் அண்ணன் தான். 2026 உங்க ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு. 1960 திமுகனுடைய கோட்டை பெரும்பூர் தொகுதி. நெக்ஸ்ட்டு ஏடிஎம்கே வந்தது. ஏடிஎம்கே வந்து மறுபடியும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கட்சி மாறி மாறி திமுகவினுடைய பெரும்பூர் தொகுதி கோட்டையாக இருக்குது. மக்கள் மனசில் என்னங்குது. ஆனால் விஜய் வந்து சான்ஸ் கிடையாது. ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாங்க. அவர்லாம் வேஸ்ட்டு. நாம் தமிழ் கட்சி சீமான் ஓட்டுக்கு டிஎம்கே தான். முக ஸ்டாலின் தான் என்னோட ஓட்டு. கண்டிப்பாக இந்த பெரம்பூர் தொகுதியில் அவர் தான் வின் பண்ணுவார். அதுக்கான முழு சப்போர்ட்டு நாங்கள் தருவோம். எதனால டிஎம்கே? இது வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கோம். இனிமேல் வர்றவங்களும் எதுவும் வித்தியாசமாக செய்ய போகிறதில்லை. மாற்றங்கிறது இவங்க அரசியல்வாதிகளை மட்டும்தான் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இங்கே நடைமுறையில் இருக்கக்கூடியது எதுவும் மாற போகிறது கிடையாது. நீங்கள் கூட்ட கேள்வி கேட்கலாம் இலவசம் அப்படின்னு. காமராஜர் காலத்தில் இருக்குது சாப்பாடு போட்டது இலவசம், கரெக்டுங்களா இல்லையா? அப்போ இலவசம் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. பொதுவாகவே ஸ்டாலின் வந்தாருன்னா ஆட்சி நல்லாயிருக்கும், பெண்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. அதனால் ஸ்டாலின் வரணும் நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். ஃப்ரீ பஸ் தருவாங்க. அப்புறம் ரேஷன் வந்து இப்போது வயசானவங்களாம் வீட்டுக்கே கொண்டு வந்து தராங்க. திடீர்னு இப்போ அமௌண்ட்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதெல்லாமே வந்து குடும்ப பெண்கள் எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பேரதிர்ச்சியாகவும் இருந்தது, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது, ஹாப்பியாகவும் இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் அவர் தான் வருவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏடிஎம்கே என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர் இது வரைக்கும் யாருமே அதுமாரி வந்து கேட்டது கூட இல்லை அவரை பற்றி. 2026 உங்க ஓட்டு யாருக்கு? கண்டிப்பாக ஸ்டாலின் தான் மேடம். ஸ்டாலின் தான். ஸ்டாலின். எதனால ஸ்டாலின்? இன்றைக்கி எதாலனா இன்றைக்கி உங்களுக்கே தெரியாதுங்களா, பிஜேபி உள்ளே வந்தாலே வந்து நல்லா புரிஞ்சுங்க. பிஜேபி உள்ளே வந்தாலே நம்ம வந்து எப்படி இருப்போன்னு தெரியாது. இனி நிலவரம் எப்படின்னு தெரில. அதனால் ஐயா இருந்தானா கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, ஓகேங்களா. எஸ்சி இந்த எஸ்டிலாம் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் நிறையா கொடுக்குறாரு ஐயா. அதனால் அவர் வந்தானா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே பிஜேபிலாம் ஆட்சிக்கு அதெல்லாம் வேணாம்மா, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம்மா. ஏடிஎம்கே பிஜேபி உங்கள வந்து கூட்டணி சேர்ந்து அது ஒரு தடவை கூட்டணி வச்சுன்னு தான் இருக்கிறாங்க. ஏடிஎம்கே பிஜேபிலாம் கூட்டணி வச்சுன்னு தான் இருக்கிறாங்க. இப்போ டிஎம்கே தான்ப்பா வரும். டிஎம்கே விசஸ் டிவிகே தான் போயிட்டு இருக்கு. பிஜேபி அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாகவே பிஜேபி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இங்கே விஜய் தான் பண்ணுவாரா, ஏன் பிஜேபி பண்ண மாட்டாங்களா? விஜய் வந்து இப்போ பெரம்பூர் தொகுதியில் வந்து போட்டியிட போறா அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்லாம் சொல்ல முடியாது. சதவீதம் வேணால் வரலாம். விஜய்க்காக தான் காத்துனுக்குறாங்க. ஆனால் வரமாட்டுறாரு, இந்த பக்கமே வரமாட்டுறாரு. விஜய் ஆட்சிக்கு வந்த மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது, ஆப்போனேட்டில் உட்காரலாம். ஆப்போசிட் வந்து உட்காந்து எதனா பேசலாம், அவ்வளோதான். ஆட்சிக்கெல்லாம் வர்றது கஷ்டம்தான். இப்போதாங்கிறத விட அவரை எதிர்த்து நிற்கிறத வச்சு தான் நான் பேஸ் பண்ண முடியும். நிச்சயமாக அவருடைய விடாமுயற்சி ஜெயிக்க வைக்கும். அவருடைய நம்பிக்கை ஜெயிப்பன்ற ஒரு உறுதி அவருக்குள்ளே இருக்குது. ஆனால் எல்லாருமே ஜெயிப்பாங்கன்றது சொல்ல முடியாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு. மினிமம் இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கல்லூரிக்கு போகிறீங்க. எடுத்த உடனே கல்லூரிக்கு போக முடியுமா? சான்ஸ் கிடையாது. விஜய் நிற்கிற இடத்துல விஜய் ஜெயிப்பார். மற்ற இடத்துல எப்படின்னு தெரியும். மற்ற இடத்துல வர சான்ஸ் இல்லை. அவர் வந்து சினிமா ஆக்டர் தான். கட்சியை பற்றி அவரை தெரியாது. அவர் அண்ணன் இதுதான் செய்வார் அதுதான் செய்வார்னு முன்னாடி சொல்ல வரல. அண்ணன் வந்தால் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஏதோ நல்லது நடக்கும். அது போதும். இலவச கல்வி கொடுத்தாலே போதும், எல்லாமே கிடச்சிரும். மருத்துவம் இலவச கல்வி கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு அது போதும். வேறு பெண்களுக்கு பஸ்ஸு இதெல்லாம் தேவையே வேண்டாம். அவர் ஆட்சி செய்வாரோ என்னன்னு தெரியாது. ட்ரைனிங் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. எல்லாத்தையும் மீண்டும் வந்தால் தான் செய்ய முடியும். உடனே ஆட்சிக்கு வந்தால் நான் சொன்னேன் செய்ய முடியாது. விஜய் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறாங்க மதுபானத்தை ஒழிப்புன்னு. அவர் அப்படியேப்பட்ட எம்ஜிஆரே தாய்மொழி சத்தியமாக நான் ஆட்சி வந்தால் மதுபானத்தை ஒழிப்புனார். அவரே அந்த மதுபானத்தை மறுபடியும் திறந்து வச்சார். விஜயாவில் மதுபானத்தை எடுக்க முடியாது. மொத்தமாக சேர்த்து வர்றது வந்து ஒரு 11 இடம் 10 இடம் தான் வருவார். அது மேலே வரவும் சான்ஸ் கிடையாது. அவர் இப்போ தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. இன்னும் அனுபவமாகி அவர் நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து தானே ஓட்டு போடுவாங்க ஜனங்க. வந்தோடனே ஓட்டு போட்டுருவாங்களா? யங்கஸ்ட் இருக்கிறவங்க அவங்கன்னா விஜய் போடுவாங்க.
அப்படி பார்த்தா ஈக்குவலாக தான் வரும். ஆனால் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ அந்த வயசுக்கு வந்த பசங்க வேணால் சுற்றிக்கின்னு இருக்கலாம், அதெல்லாம் அந்த ஓட்டு பத்தாது. ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. கூட்டணி பாவம் வச்சு- இங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாதுமா. பெரிய தலையே போயிடுச்சு, சின்ன தலை வந்து என்ன பண்ண போகுது சொல்லுங்கள். ஏடிஎம்கே பிஜேபி கொஞ்சம் டஃப் இருக்கும், அவ்வளோதான். ஜெயிக்கலாம் முடியாது தமிழ்நாட்டில் பிஜேபி எல்லாம் கால் விட முடியாது. ஏடிஎம்கே வந்து சான்ஸ் கிடையாது. பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அது சான்ஸே இருக்காது. பிஜேபி கூட தனித்தான் ஜெயலலிதா சொன்னாங்க, மோடியா லேடியானாங்க. அதை மீறி போட்டு அவருக்கு அடிமையாயிட்டார். எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. இப்படியும் போயின்னு இருக்கிறாங்க, அதனால் ஸ்ட்ராங்கு கிடையாது. டிஎம்கே குளத்தூர் பகுதிக்கு நிறைய செஞ்சுருக்காரு, அதனால் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. டெபாசிட் இழந்துருவாங்க, டெபாசிட்டே இருக்காது அவங்களுக்கு. பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்களே, அதால தான் பிஜேபி அதால தான் தோப்பாங்க ஏடிஎம்கே. ஏன்னா பிஜேபி நம்ம தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாத கட்சி, அது எப்பவுமே வராது. மோடியே இங்கே நின்று விஷயம் பார்த்தாலும் வாய்ப்பே கிடையாது. இல்லை, ஜெயிக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக. எதனால? ஏன்னா இந்த தொகுதினாலே அது முக ஸ்டாலின் தான். இந்த முதல்வர் பதவியை வந்து சிஎம் ஸ்டாலினுக்கு தானே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இப்போ விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படிலாம் வந்து இளைஞர்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. இளைஞர் நிறைய பேர் வந்து பேசுகிற ஒரு விஷயமாவே இருக்கு. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த தலைவர் வந்து பொறுப்புக்கு வந்தாலும் தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இல்லைன்னா அது யாராலுமே வந்து கட்டுப்படுத்த முடியாது. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் என்ன நினைக்கிறோம்? சிம்பிளி வேஸ்ட். நாம் தமிழர் கட்சி சீமான் கூட இருக்கிறாங்க. அவர்லாம் இப்போ இதுலேயே வந்ததே கிடையாதுமா. சும்மா அவர் நடுவில் வந்து எதனா வாங்கின்னு போக வேண்டியது தான். நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காங்க, அவங்க ஒரு ஃப்ராடு. சீமானே வந்து பேசுறதெல்லாம் ப்ராக்டிக்கலுக்கு ஒத்து வராது. சீமானு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர 8% வந்திருக்காரு. இந்த ஓட்டில் இப்போ ஒரு 10% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சிஎம்எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் வந்து இப்போ தனித்து போட்டி இருந்தாலும் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். அவரை தாங்க தினமும் காமெடியாக தான் பார்த்துட்டு இருக்கோம். அவர் சீரியஸாகவே இல்லைங்க. ஒரு ஆட்சி நடத்தும் போது நம்ம கூட இருக்கிறவனே காப்பாற்ற முடியாத ஒரு கட்சி தலைவர் அவர் என்ன நாம் தமிழர் கட்சி சீமான் அவருக்கு சொல்ல முடியாது, உங்களுக்கு தேவையே கிடையாது அவர். அது கொஞ்சம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதை பார்க்கலாம்.